மதுராந்தகத்தில் வட திருச்சிற்றம்பலம் என்று பெயர் வழங்கின முருகன் ஆலயம் அருணகிரியார் காலத்தில் இருந்தது போலும். மதுராந்தகம் பஸ் நிலையம் அருகில் வயல்மேட்டில் அமைந்துள்ள திருக்கோயிலின் அறுமுகப் பெருமான் மயில் மீது அமர்ந்த கோலத்திலே காட்சியளிக்கிறார். இங்குள்ள இறைவர் பாண்டீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். பாய்ந்து ரத்தம் வடி தொலை தொக்கிந்திரிய குரம்பை வினை கூதூர் வடி தொலை தொக்கிந்திரிய குரம்பை வினை கூதூர் குணபாண்ட முற்றகிலமென கை கொண்டிழைத்தயந்து சுழலே குணபாண்ட முற்றகிலமென கை கொண்டிழைத்தயந்து சுழலே புதிதாமரத்தை உயிர் கெட பொற்கிங்கிணி சதங்கை விதகீத புதிதாமரத்தை உயிர் கெட பொற்கிங்கிணி சதங்கை விதகீத உபயாமுய புனைய இனி பற்றும் கருத்தை என்று தருவாய் புனையினி பற்றும் கருத்தை என்று தருவாயே கரசாக கட்கமழையட சக்கரம் தருத்த கொண்ட மருகோனே கரசாக கட்கமழையட சக்கரம் தருத்த கொண்ட மருகோனே கருணாஞ்சன கமல விழி பொற்பை உனக்கரும்பே மணவாடா கருணாஞ்சன கமல விழி பொற்பை உனக்கரும்பே மணவாடா மதநாதகர்க்கு மகவென பத்மம் தனில் பிறந்த குமரேஷ மதநாதகர்க்கு மகவென பத்மம் தனில் பிறந்த குமரேஷ மதுராந்தகர்க்கு வட திருச்சிற்றம்பலத்தமர்ந்த பெருமாள் மதுராந்தகர்க்கு வட திருச்சிற்றம்பலத்தமர்ந்த பெருமாள் புதிதாம்பரத்தை உயிர் கெட பொற்கிங்கிணி சதங்கை விதகீத உமையாம்புய புனையை இனி பற்றும் கருத்தை என்று தருவாய மதநாதகர்க்கு மகவென பத்மம் தனில் பிறந்த குமரேஷ மதுராந்தகத்து வட திருச்சிற்றம்பலத்தமர்ந்த பெருமாளே புதிப்பாய்ந்து ரத்தம் வடித்தொலை தொக்கு இந்திரிய குரம்பை வினை கூர் தூர் குணபாண்டம் உற்று அகிலம் என கைகொண்டு இழைத்து அயர்ந்து சுடலாதே. குதிப்பாய்ந்து குதித்து பாய்ந்து ரத்தம் குருதியானது வடித்தொலை வடிந்து வெளியே போகும் 9 துவாரங்கள் உடையதும் தொக்கு தோலால் மூடப்பட்டதும் இந்திரிய குரம்பை ஐம்பொறிகள் உள்ள குடிசை வினை கூர் தூர் வினை மிகுந்து நிரம்பி உள்ள குணபாண்டம் முக்குணங்களுக்கு இருப்பிடமாக உள்ள மண் கலம் போன்ற இந்த உடலை உற்று பூர்வ வினை காரணமாக பெற்று அகிலம் என கை கொண்டு இந்த உடலை போஷிப்பதே வாழ்க்கை கொள்கையாக கடைபிடித்து இழைத்து அயர்ந்து சுழலாதே. அதனால் களைப்புற்று சோர்வுற்று திரியாமல் உதிதாம்பரத்தை உயிர்கட பொன்கெண்கிணி சதங்கை உதகீத உபயாம்புய புனையை இனி பற்றும் கருத்தை என்று தருவாயே. உதிதாம்பரத்தை உயிர்கெட விடாமல் தியானிப்பவர்களின் மனதிலே காட்சி கொடுக்கும் பரம்பொருளை ஜீவபோதம் அகல பொன் கிண்கிணி சதங்கை அழகிய கிண்கிணி சதங்கி முதலியன விதகீத விதவிதமாக வேதநாதம் எழுப்பும் உப ஆம்புய இரு தாமரைகள் போன்ற புனையை பிறவிக்கடலில் தப்ப வைக்கும் தெப்பம் போன்ற திருவடிகளை இனி பற்றும் கருத்தை என்று தருவாயே. இனியாகிலும் பற்றி கொள்ளும் புத்தியை எப்பொழுது தர இசைவாய்? கதை சார்ந்த கட்கம் வளை அடல் சக்கரம் தரித்த கொண்டல் மருகோனே. கதை வில் வாள் சங்கு வலிமையான சக்கரம் இவைகளை தரித்த மேகநிற திருமாலின் மருகோனே. கருணை அஞ்சன கமலவிழி பொன் பைம்பொன கரும்பின் மணவாளா. கருணை பொழியும் மை தீட்டிய தாமரை என்ன கண்களை உடைய
அழகிய வளப்பமான புனக்கரும்பு போன்ற வள்ளியின் மணவாளனே, மதன் அந்தகருக்கு மகவியன பத்மம் தனில் பிறந்த குமரேசா, மன்மதனை எரித்த சிவனாருக்கு குழந்தையாக தாமரையில் உதித்த குமரேசனே, மதுராந்தகத்து வர திருச்சிற்றம்பலத்து அமர்ந்த பெருமாளி, மதுராந்தகத்துக்கு வடக்கே படாளம் சக்கரையாலை அருகில் உள்ள புலிப்பறக் கோயிலில் அமர்ந்தாளி இருக்கும் பெருமாளி, இரு தாமரைகள் போன்ற பிறவிக்கடலை தப்ப வைக்கும் தெப்பம் போன்ற திருவடிகளை இனியாகிலும் பற்றி கொள்ளும் புத்தியை எப்பொழுது தர இசைவாய். முருகாசரணம். குதிப்பாய்ந்து ரத்தம் எனும் மதுராந்தகத்து வடதிருச்சிற்றம்பலத்து திருப்புகழையும் பதவுரையையும் பார்த்தோம். விளக்குவரையை பார்ப்போம். குதிப்பாய்ந்து ரத்தம் வடிதொலை தொக்கு. உடலிலே பாய்ந்து ஓடுகின்ற குருதியானது இரத்தமானது வடியும்படியாக 9 தொலைகள் இந்த உடலிலே இருக்கின்றன. தொக்கு என்றால் தோல், தோலினால் ஆனது இந்த உடம்பு. தோலால் சோறு வைத்து 4 கால் எழுப்பி என்று அலங்காரத்திலே பாடியிருக்கிறார். இந்திரிய குரம்பை, இந்திரியம் ஐம்பொறிகள், குரம்பை என்றால் பறவை கூடு, சிறுகுடில், உடல் 10,000 என்றெல்லாம் சொல்வார்கள். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 பொறிகளை உடையது இந்த உடம்பு. வினை கூர் தூர் குணபாண்டம் உற்று. வினையின் காரணமாக வந்தது இந்த உடம்பு. தூர் குணம், குணம் நிறைந்தது. பாண்டம், உடம்பு. அகிலம் என கை கொண்டு இழைத்து அயர்ந்து சுழலாதே. அகிலம் எல்லாம் இந்த உடம்பையே பொருள் என எண்ணி ஆன்ம லாபத்தை ஈட்டுவதை விடுத்து ஆன்மாவை இழைக்க பண்ணி சோர்வடைந்து மீண்டும் மீண்டும் பிறவி கடலில் விழுந்து சுழலும் தன்மை உடையது இந்த ஆன்மா. உயிர்கெட உதி தாம் பரத்தை. தத்துவங்களையும் ஆன்மாவை பற்றியும் கூறுமிடத்து ரூபம், தரிசனம் என்று 3 நிலைகள் உண்டு. ரூபம் என்பது பொதுவாய் நிர்விகல்பமாய் அறிதல். தரிசனம் என்பது ஐயமாக அறிதல். சுத்தி என்பது தெளிவாக அறிதல். ஆத்ம சுத்தி ஆன நிலையிலே சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம் நிகழும். தச காரியங்கள் இங்கு குறிப்பிடப்படுகின்றன. அவை: 1 தத்துவ ரூபம், மண் முதல் சிவம் ஈராக உள்ள 36 தத்துவங்களின் குணங்களை அறிதல். 2வது தத்துவ தரிசனம், மேற்கூறிய தத்துவங்களை ஜடம் என அறிதல். 3வது தத்துவ சுத்தி, தத்துவங்களை சிவஞானத்தாலேயே தனக்கு வேறாக அறிதல். 4 ஆத்ம ரூபம், 5 மலங்களும் நீங்கி ஆத்ம ஞானம் என்னும் அறிவே வடிவு என அறிதல். 5 ஆத்ம தரிசனம், தத்துவங்களை அறிந்து நீங்கி இவன் நின்று நீங்கிய அறிவு நான் என அறிதல். 6 ஆத்ம சுத்தி, பெத்தத்தினும் முத்தியினும் சிவன் உபகரிக்கின்றார் என்று தன்னுடைய சுதந்திர ஹானியை அறிதல். 7 சிவரூபம், தத்துவம் 36னுக்கும் அப்பாலாய் வாக்கு மனோதீத கோச்சரமாய் ஞானமே வடிவாய் இருப்பது என அறிதல். 8 சிவ தரிசனம், தத்துவம் 36ஐயும் அறிவித்து தரிசிப்பித்து நீங்கி இவற்றினின்றும் நீங்கி நிற்கும் ஆத்மாவையும் தரிசிப்பித்து நிற்கின்ற ஞானம் என அறிதல். 9 சிவயோகம், இந்த ஞானம் தன்னை விட்டு நீங்காது என அறிந்து அதுவாய் நிற்றல். 10 சிவபோகம், சிவத்தோடு 2வது கலந்து சிவ ஆனந்தத்தை புசித்து வருதல். இந்த தச காரியங்களை இன்னும் விரிவாக சித்தாந்த சாத்திரங்களை கற்றார்வாய் கேட்டு உணர்ந்து உய்வு பெற வேண்டும். இவற்றை அறிவது மிகவும் அவசியமாகும். திருவாசகத்திலே பாடுகிறார்: கட்டறுத்து எனை ஆண்டு கண்ணார நீர் இட்ட அன்பருடையாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு 2 அறியேனையே. கந்தர் அனுபூதியிலே யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்று தற்பரமே என்கிறார் குருநாதர். பொன் கிண்கிணி சதங்கை விதகீத உபய அம்புய புனையை இனி பற்றும் கருத்தை என்று தருவாயே. புனை என்றால் பற்றுக்கோடு, தெப்பம். பிறவிக் கடலிலே தடுமாறும் உயிர்க்கு இறைவன் திருவடியே தெப்பமாகும். திருவேளைக்காரன் வகுப்பிலே பாடுகிறார்: யாது நிலை அற்றையும் எழுபிறவி கடலை ஏறவிடுந்த கருணை ஓடக்காரனும் வறுமை பாழ்பிணி என்னும் திருவேரக திருப்புகளிலே கவலை சாகர நீச்சுக்குளே உயிர் தவறிப்போம் எனும் ஓட்டத்தில் ஓடியே கருணை தோணியில் ஏற்றிக் கொள்வாய் இனி அலையாதே என்று, இந்த உயிரை அலைய விடாதே என்றும்
உனது திருவடியாகிய தெப்பத்திலே தோணியிலே ஏற்றிக் கொள்ளுமாறு நமக்காக கெஞ்சுகிறார். காரண காரிய தொடர்ச்சியாக இடையீடு இல்லாமல் கடலில் அலைகள் சிறிதும் பெரிதுமாக வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட கடலால் சூழப்பட்டுள்ளது இந்த நில உலகம். செய்த வினைகளின் காரண காரிய தொடர்ச்சியாய் இடையீடு இன்றி பிறவிகள் வருதலின் பிரிவியே பெருங்கடல் என்றனர் நம் முன்னோர். தனியனேன் பெரும் பிறவி பௌவத்து எவ்வத் தடந்தடையால் எற்றுண்டு பற்றொன்று இன்றி கலியே நேர் தோர்வாயால் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்று என்று எண்ணி அஞ்செழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனே முனைவனே முதல் அந்தமில்லா மல்லல் கதை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கனேற்கு என்கின்றார் மணிவாசக பெருமான். கடலில் வீழ்ந்தோர் கரையேறுதல் அரிது, பிறவியில் வீழ்ந்தோரும் முக்தி கரையிலே ஏறுதல் அரிது. அதனால் பிறவியை கடல் என்றார், பிறவி பெருங்கடல் என்றார் வள்ளுவநாயனார். கடலில் அலை ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கும், ஓயாது. அதுபோல வாழ்வில் துன்பம் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கும், ஓயாது. அதனால் துன்பத்தை அலை என்றார். புயல் காற்று கலக்கத்தை செய்யும், மகளிரின் தோற்றமும் கண்டாரை கலங்கச் செய்யும். அதனால் மகளிரை புயல் காற்று என்றார். சுறாமீன் தன் வாயில் பட்டாரை உள்ளே விழுங்கும், ஆசை வயப்பட்டோரும் அல்லலில் எழுந்துவார்கள். அதனால் காமத்தை சுறாமீன் என்றார். தெப்பத்தை கொண்டு கடலை கடக்கலாம், திரு ஐந்தெழுத்தாகிய மந்திரத்தை கொண்டு பிறவியை கடக்கலாம். அதனால் ஐந்தெழுத்தை புனை என்றார். வருபவ கடலில் வீழ்மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்து என்றார் சேக்கிழார் சுவாமிகள். மீகாமன் தெப்பத்தால் மக்களை கரையிலே சேர்க்கிறான். இங்கு முதல்வன் அஞ்செழுத்தால் மணிவாசக பெருமானை முக்தியில் சேர்த்தான் என்பதால் முனைவனே முதல் அந்தமில்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் என்றார். துன்பக் கடல் எடை தோணி தொழில் மூண்ட தொண்டர் தம்மை இன்ப கரைமுகந்த ஏற்றும் திறத்தன. மாற்று அயலே பொன்பட்டு ஒழுக பொருந்து ஒளி செய்யும் அப்பொய் பொருந்தா அன்பருக்கு அணியன காண்க ஐயார் அடித்தளமே என்றருளினார் அப்பர் பெருமான். அறிவியில் ஒழுக்கமும் பிரிதுபடு பொய்யும் கடும்பிணி தொகையும் இடும்பை ஈட்டமும் என பல சரக்கு ஏற்றி வினையனும் தொல் மீகாமன் உய்ப்ப அந்நிலை கருவெனும் நெடுநகர் ஒரு துறை நீத்தத்து புலனெனும் கோள்மேன் அலமந்து தொடர பிறப்பெனும் பெருங்கடல் உறப்புகுந்து அலைக்கும் துயர்திரை உவட்டின் பெயர்ப்பிடம் அயர்த்து குடும்பம் என்னும் நெடுங்கல் வீழ்த்து நிறையனும் கூம்பு முறிந்து குறையா உணர்வு என்னும் நெடும் பாய்கீறி புணரும் மாய பெயர்படு காயச் சிறைக்கலம் கலங்கு புக விழா முன்னம் அலங்கல் மதியுடன் அணிந்த புதிய அவிழ் சடிலத்து பையரவு அணிந்த தெய்வநாயகா தொல் எயில் உடுத்த தில்லை காவலா வம்பு அலர் தும்பை அம்பலவானா நின்னருள் எனும் நலத்தார் பூட்டி திருவடி நெடுங்கரை சேத்துமா செய்யே என்று கோயில் நான்மணி மாலையிலே அருளினார் பட்டினத்தடிகள். இறைவன் திருவடியை பற்றுகின்ற அறிவை இறை அருளால் தான் பெற முடியும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றது போல இறைவன் நமது சிந்தையில் நின்றால் விளக்கினை ஏற்றி விளக்கொளியின் துணையால் தான் பொருள்களை விளக்கம் காண முடியும். விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கனுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்கு உடையான் கழல் மேவலும் மாமே. விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் விளக்கினின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்கு உடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கு ஆவர்தாமே. மாய விளக்கு அது நின்று மறைந்திடும், தூய விளக்கு அது நின்று சுடர்விடும், காய விளக்கு அது நின்று கலன்றிடும், சேய விளக்கினை தேடுகின்றேனே என்கின்றார் திருமூலர் திருமந்திரத்திலே. அருள் ஒளி விளங்கிட ஆணவம் எனும் போர் இருளறியன் உள தேற்றிய விளக்கே துன்புறு தத்துவ துரிசெல்லாம் நீக்கினல் என்புற என் உள தேற்றிய விளக்கே வயலற அழியா வாழ்வு மேல் மேலும் இயல் உரையன் உளத்து ஏற்றிய விளக்கே இடுவெளி அனைத்தும் இயல் ஒளி விளங்கிட நடுவெளி நடுவே நாட்டிய விளக்கே கருவெளி அனைத்தும் கதிர் ஒளி விளங்கிட உருவெளி நடுவே ஒளிர் தரும் விளக்கே
தேற்றிய வேத திருமுடி விளங்கிட ஏற்றிய ஞான இயல் ஒளி விளக்கே ஆகம முடிமேல் அருள் ஒளி விளங்கிட வேகம் அதரவே விளங்கொளி விளக்கே ஆரியர் வழுத்திய அருள் நிறை அநாதி காரியம் விளக்கும் ஒரு காரண விளக்கே என்றார் வள்ளல் பெருமான் திரு அருட்பாவிலே. மதுராந்தகத்து வடதிருச்சிற்றம்பலத்து அமர்ந்த பெருமாளே. மதுராந்தகம் எனும் தலம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. இத்தலத்திலே பழமையான திருவெண்காட்டீசர் கோயில் ஒன்று இருக்கிறது. வட திருச்சிற்றம்பலம் எனும் திருக்கோயில் அருணகிரி பெருமான் காலத்தில் இத்திரத்தில் இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. முருகாசரணம் குகார்ப்பணம் அஸ்து.